அனைவருக்கும் வணக்கம் guys. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடிபிபி கான்ஸ்டபிள் ட்ரெயின் தற்போது அட்மிட் கார்டு இருக்குது. எந்தெந்த கேட்டகரிக்கு அட்மிட் கார்டு வெளியாக இருக்குது தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ், ஒரு தெளிவானதை சொல்ல போகிறேன். சரிங்களா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் தான் அந்த தகவல் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேட்மேனுக்கு பார்பர், சஃபாய்வாலா, கரம்சி, கார்ட்னர். சரிங்களா? இந்த துறைக்கு 2024 கால்குலேட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நான் சொல்லியிருந்தேன், ஃபிசிக்கலுக்கு ஆள் எடுக்க போகிறாங்க. அதனால் ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாமல் விட்டுறாதீங்க இந்த முறை. ஓகேவா? ஐடிபிபி இந்தோ திபெத் பார்டர் போலீஸில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலுக்கான அட்மிட் கார்டு தற்போது வெளியே இருக்குது. எப்போ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணாங்கன்னா 10/1/2025. சரிங்களா? 10/1/2025 அன்றைக்கி உங்களோட அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு பொறுத்த வரைக்கும் பேட்ச் ஒரு வாரமாக இந்த ஃபிசிக்கல் கம்பல்சரி நடக்குது. அதனால் ஒரு பேட்சை கண்டக்ட் பண்ணுறதுனால உங்களுடைய அட்மிட் கார்டு கொஞ்சம் டிலே ஆகும். சப்போஸ் உங்களுடைய அட்மிட் கார்டு இன்றைக்கி வரல, நாளைக்கு வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்தந்த கொடுக்குற வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்களை அட்மிட் கார்டு ஃபிசிக்கலுக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டிமேட் மெசேஜ் நீங்கள் செக் பண்ணணும், உங்களுடைய ஃபிசிக்கல் டெஸ்ட் என்றைக்கு டேட்டுன்றது நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா உங்களுடைய மெயில் ஆர் எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு மெசேஜ் கம்பல்சரி சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மெசேஜில் உங்களுடைய ஃபிசிக்கல் டேட் எப்போன்னு பார்க்கலாம். அந்த டேட்டுக்கு தகுந்த போல் நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிஃபோராகவே உங்களுடைய அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் வைக்கிறதுனால கண்டிப்பாக அனைவரும் இதில் பங்கேற்கணும். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட ஃபிசிக்கலை முடிக்கணுன்றதை இறைவனை பிரார்த்திக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட அட்மிட் கார்டு யாரெல்லாம் வந்திருக்கோ இதை கரெக்டாக பயன்படுத்திங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கம்பல்சரி இந்த செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்குது ப்ரோ, எப்படி நாங்கள் அட்டன் பண்ணுறது? நம்ம கமெண்ட்ஸ்குள்ளே வாங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சப்ஸ்கிரைபர் யாருனா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு டீமை கண்டக்ட் பண்ணி மிங்கில் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க. ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒன்றா புக் பண்ணுற மாதிரி ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கிளம்புற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த போல் நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஒரு 3 பேர் 4 பேர் ஒன்றா மிங்கிளானாவே போதுமானது. நீங்கள் அப்படி மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடைக்கும், ப்ளஸ் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். நீங்கள் லாங்குவேஜ் பேச மாட்டீங்க, ஆனால் புரிஞ்சுப்பீங்க. சில பேர் பேசுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடில் ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் ஒரு பெஸ்ட்டு. சரிங்களா? போகும்போது ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு போங்க. அதிகபட்சம் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமெல்லாம் எதுவும் வாங்காதீங்க, ட்ராவலில் செட் ஆகாது. ஃப்ரூட்ஸ் வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம், இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகும்போது ஆப்பிள், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஒரு ஜெர்ன் ஆகக்கூடிய பொருள் நீங்கள் கொண்டு போனால் உங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா கிளைமேட் சரியில்லை. அதனால் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஏற்ற போல் ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற ஒரு ஃபுட்டை கண்டக்ட் பண்ணி நீங்கள் கொண்டு போனால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த 143 போஸ்ட்டுக்கு எல்லாருமே அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன். அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது யூனிஃபார்ம் டியூட்டி. சரிங்களா? சிவிலியன் போஸ்ட்டு கிடையாது, யூனிஃபார்ம் டியூட்டி. உங்களுடைய எஃபெக்டை ரொம்ப அதிகமாக போடுங்க. எஸ்எஸ்சி ஜிடியில் யாரெல்லாம் ஃபெயில் ஆகிருக்கீங்களோ, ஃபைனல் மெரிட் வரைக்கும் போய் ட்ரை பண்ணி மிஸ் பண்ணவங்க யாரா இருக்கீங்களோ அவங்களும் இதுக்கு தாராளமாக ஃபீல்டு ஒர்க் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இந்தியாவோட ஒரு எல்லை பகுதி இந்தோ திபெத் பார்டர் போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். சரிங்களா? இந்த துறைக்குள்ளே எல்லா ஃபார்மாலிட்டி எக்ஸாம் டேட் எப்போ கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஃபிசிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜனவரி 2025 உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த அட்மிட் கார்டு நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது A to Z நான் தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் பயோவில் கொடுத்துறேன். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அதோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போகிறேன், அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நோட்டிஃபிகேஷன் தேவைன்னா நான் நோட்டிஃபிகேஷனும் தரேன், அப்ளிகேஷன் ஃபார்மெட்டும் தரேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க, இது விட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் என்ன ப்ரோ நான் ஃபிசிக்கல் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் கொடுத்துட்றேன் பயோவில், ப்ளஸ் வெப்சைட் லிங்க்கு நான் கொடுத்துறேன். அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ப்ளஸ் அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நான் கொடுத்துறேன். நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக
அந்த பேஜுக்குள்ளே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டச் பண்ணுறேன் பாருங்கள், லோடிங் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டிங்களோ அந்த ஃபார்மெட் எடுத்துங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் எடுத்துங்க. அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் அண்டர் ரோல் நம்பர், சரிங்களா? இந்த ரோல் நம்பர் யாருக்கிட்டையுமே இருக்காது. சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் இருந்தீங்கன்னா அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த அப்ளிகேஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ அப்ளிகேஷன் ப்ரிஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த இடத்துல இவங்க கேட்குற கேப்ஸாவை கரெக்டாக கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் நம்பர் இந்த மாதிரி மிங்கில் வரும். இதில் இருக்கிற மாதிரி எனக்கு வரும். உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதில் என்ன மாடலில் இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லெட்டர்ஸ் நீங்கள் டைப் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணாவே உங்களுடைய பேஜ் அண்டு லாகின் ஐடி ஓப்பன் ஆகிடும், சரிங்களா? அதனால் செலெக்ஷன் ப்ராசஸில் நீங்கள் ஒரு ஆல் டிக்கெட் கொண்டு போகும்போது ஒரு கலரில் கொண்டு போங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொண்டு போகாதீங்க. ஐடி ப்ரூஃப் எதெல்லாம் வந்து உங்களுக்கு அட்மிட் கார்டு அவங்க கேட்குறாங்களோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நீங்கள் கலரில் கொண்டு போகும்போது கொஞ்சம் அவங்க வந்து சாட்டிஸ்ஃபைஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு நீங்களே ஒரு யூஸ் டைமிங் எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? பார்த்துட்டு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். அதனால் நீங்கள் போகும்போது ஒரு கலரில் கொண்டு போகிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு, ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பாயினர் யாரெல்லாம் வந்து ஐடிபிபியில் பாயினருக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களோ அவங்களுக்கும் இந்த முறை வந்து கால்ஃபர் பண்ணி அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? அந்த தொபேத் பார்டர் போலீஸில் இந்த முறை டிபார்ட்மெண்ட் வைஸாக வேக்கன்சி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத தற்போதைக்கு இன்றைக்கி அப்டேட் நான் சொல்கிறேன். இன்றைக்கி டேட்டுன்னா இன்றைக்கி டேட் வந்து 14/1/2025. இன்றைக்கு ஐடிஐ டிப்ளமோ படித்தவங்களுக்கு ஐடிபிபியில் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? நீங்கள் தாராளமாக டிப்ளமோ கேட்டகிரி ப்ளஸ் ஐடிஐ கேட்டகிரி தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம், ஓகேவா? அது என்ன ஜாப்ன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போடுறேன். எஃபெக்ட் போடுறவங்க இந்த ட்ரீட்மெண்ட் கேட்டகரிக்கு எஃபெக்ட் போடுறவங்க மறக்காமல் இந்த பிசிக்கலை முடிச்சிருங்க. ப்ளஸ் உங்களோட எஃபெக்டை போடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் நான் எப்படின்னு சொல்லிட்டேன், ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது எந்த மாதிரின்னு சொல்லிட்டேன், யாரெல்லாம் உங்கள் கூட போட்டி போகிறாங்க, எந்தெந்த ட்ரேடெல்லாம் வராங்கன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மிங்கிள் பண்ணி போகிறதுக்கு உங்கள்கிட்ட தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம கமெண்ட்ஸ்குள்ளே வாங்க. யாரெல்லாம் ஐடிபிபியில் ட்ரீட்மெண்ட் கேட்டகரிக்கு செலெக்ஷன் அட்டன் பண்ண போகிறீங்களோ அவங்கள ஒரு குரூப் மிங்கிள் ஆகிட்டு நீங்கள் இங்கேருந்து ஒன்றா போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க, ஓகேவா? அதுதான் ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஜூன் மாதம் வரக்கூடிய 6ஆம் மாதத்தில் 2025 உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறான்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிங்க. எக்ஸாம் டேட்டும் வந்தாச்சு, ஃபிசிக்கல் டேட்டு ஆல் டிக்கெட்டும் வந்தாச்சு. வாய்ப்புகள் ஒரு முறை தான் கரெக்டாக பயன்படுத்திக்கணும்.